அறிவியல்ல லூயி அகசீஸோடைய மிக உன்னதமான பங்களிப்புகள் என்னென்னன்றத பார்க்கலாம். லூயி அகசீஸ் ஒரு ஸ்விஸ் பார்ன் அமெரிக்கன் பயாலஜிஸ்ட் அண்ட் ஜியாலஜிஸ்ட். இவர் 1807 மே 28 அன்னைக்கு சுவிட்சர்லாண்டோடைய கேண்டன் ஆஃப் ஃப்ரைபோர்கில் இருந்த மோட்டியரில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ஜீன் லூயி ரோடால்ஃப் அகசீஸ். இவர் 1829ஆம் ஆண்டிலிருந்து மீன்களை பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. அப்போ தான் இவருக்கு ஜீன் பேப்டிஸ்ட் ரிட்டர்வான் ஸ்பிக்ஸ் அப்படின்ற ஜெர்மனியை சேர்ந்த ஒரு உயிரியலாளரும் காரல் ஃப்ரீட்ரிக் பிலிப் வான் மார்டியஸ் அப்படின்ற ஜெர்மனியை சேர்ந்த ஒரு தாவரவியலாளரும் இணைஞ்சு 1817ஆம் ஆண்டு பிரேசிலுக்கு பயணம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ், அதாவது நன்னீர் மீன்களை சேகரிச்சுட்டு 1820ஆம் ஆண்டு ஈரோப்புக்கு வந்திருந்தது தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பிக்ஸ் அப்போ உயிரோடு இல்லை, அவர் 1826ஆம் ஆண்டே உயிரிழந்திருந்தாங்க. ஆனால் மார்டியஸ் உயிரோடு தான் இருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஸ்பிக்ஸ் அண்டு மார்டியஸ் அவங்களால பிரேசிலிருந்து சேகரிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டிருந்த நன்னீர் மீன்கள் அதெல்லாமே இந்த ஜெர்மனியில் இருக்கிற மியூனிக்கில் இருக்குது அப்படின்றதும் லூயி அகாசிஸுக்கு தெரிய வந்தது. இதனால லூயி அகாசிஸ் வந்து அந்த 2 நபர்களால பிரேசிலிருந்து கொண்டு வரப்பட்டிருந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸை ஆய்வு செய்யணும் அப்படின்ற விருப்பம் ஏற்பட்டது. இதை ஆய்வு செய்யறதுக்கு உண்டான அனுமதியை லூயி அகாசிஸ் வந்து கேட்டாங்க. பிறகு அந்த அனுமதியும் லூயி அகாசிஸுக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமா லூயி அகாசிஸ் ரொம்ப நுணுக்கமாக அந்த நன்னீர் மீன்களை ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. அதாவது ஏரி, குளம், நதி இது போன்ற நீர்களில் வாழக்கூடியது தான் நன்னீர் மீன்கள் அப்படின்றது. ஏன்னா கடலில் வந்து உப்பு நீர் இருக்கும். கடலை ஒப்பிடும்போது இந்த ஏரி, குளம், நதி இதில் எல்லாத்துலேயுமே வந்து உப்பு இருக்காது, இல்லைன்னா கொஞ்சம் உப்பு தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஏரி, குளம், நதிகள் இதிலெல்லாம் வாழக்கூடிய மீன்கள் வந்து நன்னீர் மீன்கள், ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் அப்படின்னு அழைக்கப்படும். இந்த மீன்களுக்கும் கடலில் வாழக்கூடிய மீன்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் லூயி அகாசிஸ் வந்து அந்த நன்னீர் மீன்களை ஆய்வு செஞ்சு வந்தாங்க. குறிப்பாக பிரேசிலிருந்து கொண்டு வரப்பட்டிருந்த நன்னீர் மீன்களை ஆய்வு செஞ்சு வந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே இவர் வந்து ஈரோப்பில் இருக்கக்கூடிய நிறைய மீன்கள் பற்றி ஆராய்ச்சி செஞ்சுருந்தாங்க. அது பற்றி நல்லா தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. இதனால இப்போ புதுசாக பிரேசிலில் எப்படி மீன்கள் இருக்குது அப்படின்றத ஆய்வு செய்கிறதுக்காக தான் இவர் வந்து ரொம்ப அந்த ஸ்பிக்ஸ் அண்ட் மார்டியஸ்னால் கொண்டு வரப்பட்டிருந்த நன்னீர் மீன்களை தீவிரமாக ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அப்போ அந்த மீன்களினுடைய வாய், அதனுடைய பற்கள், அதுக்கப்புறமா அதனுடைய கண்கள், அதே மாதிரி அந்த மீன்களுடைய துடுப்புகள், அதுக்கப்புறமா அது நீந்தும் போது அதனுடைய வடிவம், இது பற்றிலாம் ரொம்ப நுணுக்கமாக இவர் வந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த பிரேசிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த நன்னீர் மீன்களை பற்றி ஆய்வு செஞ்ச இவர் அது பற்றி ஒரு புக்கையும் எழுதினாங்க. அதை 1829ஆம் ஆண்டு லூயி அகசீஸ் வந்து லட்டின் லாங்குவேஜில் வெளியிட்டாங்க. அதனோட இங்கிலீஷ் டைட்டில் வந்து செலக்டட் ஜெனரா அண்டு ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷ் அப்படின்றது. ஸோ அதை இவர் வந்து வெளியிட்டாங்க. இதன் மூலமாக இவருக்கு வந்து ஈத்தியாலஜியில் ஆர்வம் ஏற்பட்டது. ஈத்தியாலஜி அப்படின்னா மீன்களை பற்றி படிக்கக்கூடிய விலங்கியலின் ஒரு கிளை. அது வந்து மீனியல் அப்படின்னும் அழைக்கலாம். ஸோ அந்த மீனியல் அப்படின்ற ஈத்தியாலஜியில் இவருக்கு ஆர்வம் ஏற்பட்டது. இதுக்கப்புறமா இவர் வந்து ஈத்தியாலஜிக்கல் ரிசர்ச் ஆன் பிரேசிலியன் ஃபிஷஸ் அப்படின்ற டைட்டிலையும் இவர் வந்து ஒரு ஒர்க்கையும் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1830கள் இந்த காலகட்டத்திலையும் தொடர்ச்சியாக லூயி அகாசிஸ் வந்து நிறைய இந்த நன்னீர் மீன்களை ஆய்வு செஞ்சு வந்தாங்க. குறிப்பாக இந்த முறை இவர் வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய லேக் நியூகட்டல் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரியில் இருக்கக்கூடிய மீன்களை தொடர்ச்சியாக இவர் வந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1832 காலகட்டத்தில் அது பற்றின ஒர்க்கையும் இவர் வந்து வெளியிட்டாங்க. இந்த நிலையில தான் அடுத்த ஆண்டு லூயி அகாசிஸுக்கு சிசிலியா பிரான் அப்படின்ற ஒரு பெண் கூட திருமணம் நடந்தது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவர் இதுக்கப்புறம் தான் இவருடைய மனைவியான சிசிலி பிரான் அகசீஸ் அவங்க வந்து லூயி அகசீஸுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. குறிப்பாக இவர் பார்க்கக்கூடிய விஷயங்கள், இவர் காணக்கூடிய மீன்கள் அவைகள் எல்லாத்தையுமே வந்து வரைகிறதுக்கு இவருடைய மனைவி தான் இவருக்கு வந்து உதவி செஞ்சு வந்தாங்க. இதுக்கப்புறம் தான் இதே 1833ஆம் ஆண்டிலிருந்து லூயி அகசீஸ் வந்து ஃபாசில் ஃபிஷஸை வந்து ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. ஃபாசில் ஃபிஷ் அப்படின்னா என்னென்னா புதைப்படிவ மீன்கள். அதாவது புதைப்படிவங்கள் அப்படின்னா மண்ணில் புதைஞ்சு கல்லாக மாறின தாவரங்கள் மற்றும் விலங்குகளினுடைய எச்சங்கள் தான் புதைப்படிவங்கள் அப்படின்றது. ஸோ அது மாதிரி மண்ணில் புதைஞ்சு கல்லாக மாறின மீன்களுடைய எச்சங்கள் தான் ஃபாசில் ஃபிஷ், அதாவது புதைப்படிவ மீன் அப்படின்னு அர்த்தம். இதை உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ வந்து எப்படி இப்போ சில உயிரினங்கள் அதே மாதிரி தாவரங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது மண்ணில் விழுந்து அது வந்து இறந்து மண்ணில் விழுந்தது அப்படின்னா அது
மண்ணோடு மண்ணாக மக்கி போயிடும். ஆனால் சில நேரங்களில் சில உயிரினங்கள் வந்து அப்படி மக்கி போகாது, அதுக்கு மாறாக அது வந்து புதை படிவங்களாக மாற ஆரம்பிச்சிடும். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து சேரும் சகதியும் இருக்கக்கூடிய மண் இருக்குது, அங்கே வந்து சில விலங்குகள் வந்து இறந்து கிடக்குது அப்படின்னா அது அப்படியே வந்து புதையும். அதுக்கப்புறம் அதில் வந்து அது மக்கி போகிறதுக்கு முன்னாடியே அதில் நிறைய நீர் வந்து அந்த உடலை வந்து அரிச்சிட்டு உள்ளே போக ஆரம்பிக்கும். அப்போ அந்த உடல்ல இருந்து நிறைய செல்கள் எல்லாம் வந்து தண்ணீரோட அடிச்சுட்டு போகப்படும். ஆனால் அந்த செல்கள் இருந்த இடத்த நீரில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் தாதுக்கள் வந்து நிரப்ப ஆரம்பிக்கும். அதனால அது எல்லாமே வந்து கல்லாக வந்து மாற ஆரம்பிச்சிரும். அதுதான் வந்து புதைப்படிவங்கள் அப்படின்னு. அது மாதிரி மீன்களும் வந்து புதைப்படிவங்கள் ஆகும். எப்போ அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல குளம் இருந்திருக்கு, அந்த இடத்துல மீன்கள் வாழ்ந்திருக்கு, காலப்போக்கில் அங்கே நீரே இல்லாமல் போய் வத்த தொடங்கி அதுக்கப்புறம் சில மீன்கள் வந்து அங்கேயே புதைஞ்சி உயிரிழந்து அது வந்து காலப்போக்கில் வந்து அதனுடைய செதில்கள், அதனுடைய எலும்புகள், துடுப்பெலும்புகள் எல்லாமே வந்து அப்படியே மண்ணோடு மண்ணாக வந்து புதைஞ்சு அது வந்து ஃபாசில்ஸாக வந்து மாறிடும். அதில் மீன்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அதனுடைய உடல் அமைப்பு ரொம்ப சாஃப்டாக மென்மையாக இருக்கும். அதனால் அதனுடைய உடல் அமைப்பு முழுமையாக வந்து புதைப்படிவங்களாக மாறாது. இருப்பினும் கூட அந்த மீன்களுடைய பற்கள், அதுக்கப்புறம் துடுப்புகள், அதனுடைய எலும்புகள் இதெல்லாமே வந்து அப்படியே வந்து புதைப்படிவங்களாக மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இவர் வந்து புதைப்படிவங்களாக மாறின மீன்களினுடைய பற்கள், துடுப்புகள், அதெல்லாத்தையுமே எலும்புகள் அதெல்லாத்தையுமே அவர் வந்து ரொம்ப நுணுக்கமாக ஆய்வு செஞ்சு அதனுடைய வடிவங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க. அதாவது மீன்களுடைய பற்களை வச்சு இப்போ இருக்கக்கூடிய எந்த மீன்களோட இந்த பற்கள் எல்லாம் ஒத்து போகுது அப்படின்னு பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது எந்த மீன்களோடையும் அந்த பற்கள் ஒத்து போகல அப்படின்னா அந்த பற்களை கொண்ட மீன்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு இவரே வந்து ஓவியமாக தீட்டினாங்க இவருடைய மனைவியோட உதவியோட. அது எப்படி கண்டறிய முடியும் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு மனிதனுடைய விரலினுடைய புதைப்படிவம் கிடச்சிது அப்படின்னா, இந்த விரல் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த விரலை கொண்ட கை எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றது கண்டறிய முடியும் ஓரளவு. அதே மாதிரி அவ்வளோ பெரிய கையை கொண்ட உடல் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னும் கண்டறிய முடியும். அந்த மாதிரி தான் மீன்களுடைய பற்கள், துடுப்புகள், எலும்புகள் அதெல்லாம் வச்சு அந்த மீன்களினுடைய அளவு, அதனுடைய வடிவம் இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து கணிக்க முடியும். அதுவும் குறிப்பாக அந்த புதைப்படிவங்களாக மாறிப்போன மீன்கள் அது மாதிரியான விலங்குகள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கும், ஆனால் இந்த காலகட்டத்தில் இருக்காது. இது போன்ற புதைப்படிவங்களும் கண்டறியப்படும். ஸோ அதெல்லாம் வச்சு தான் லூயி அகாசிஸ் வந்து அந்த காலத்தில் எப்படியான மீன்கள்லாம் வாழ்ந்திருக்கு அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அதாவது வரைபடமாகவும் கொண்டு வந்து அது குறித்த நிறைய டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன்ஸும் இவர் வந்து கொடுத்தாங்க. அதையும் 1833ஆம் ஆண்டு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் ஒரு புக்காகவே எழுதி இவர் வெளியிட்டாங்க. அதனுடைய இங்கிலீஷ் டைட்டில் வந்து ரிசர்ச் ஆன் ஃபாசில் ஃபிஷ் அப்படின்றது. ஸோ அதை 1833ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா அதனுடைய அடுத்தடுத்த வால்யூம்ஸும் இவர் வந்து வெளியிட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் தான் லூயி அகாசிஸ் வந்து 1836-37 இந்த காலகட்டத்திலலாம் சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய நிறைய ஆல்ப் கிளேசியன்ஸுக்கு இவர் வந்து பயணம் பண்ணாங்க. குறிப்பாக வந்து ஆல்ப்ஸ் மவுண்டன்ஸுக்கெல்லாம் இவர் வந்து மவுண்டன் ரேஞ்சுக்கெலாம் இவர் பயணம் பண்ணாங்க. சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய மலைத்தொடர்களுக்கு இவர் பயணம் பண்ணாங்க. சுவிட்சர்லாண்டில் சில மலைத்தொடர்களில் வந்து பனிப்பாறைகள் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த பகுதியெல்லாம் இவர் வந்து ஆய்வு செஞ்சாங்க. குறிப்பாக அங்கெல்லாம் போய் பனிப்பாறைகள் எப்படி நகருது, அது நகர்ந்து போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய மண்கள், பாறைகள் எப்படியானதாக மாறி இருக்கு, அதெல்லாம் ரொம்ப கூர்ந்து வந்து கவனிச்சாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து யூரோப்லேயே பல இடங்களுக்கு பயணம் பண்ணாங்க. அப்படி பயணம் பண்ணும்போது லூயி அகாசிஸுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. என்னன்னா, சுவிட்சர்லாண்டில் இவர் பனிப்பாறைகள் நிறைந்த இடத்தை கவனித்த மாதிரியே யூரோப்பில் நிறைய இடங்கள் வந்து இருந்தது. ஆனால் அங்கே வந்து பனி வந்து இல்லை, அதாவது பனிப்பாறைகள் எல்லாம் இல்லை. அது வந்து சாதாரணமான ஒரு குளிர்ந்த ஒரு நிலையை கொண்ட ஒரு இடமா இருந்ததே ஒழிய மற்றபடி பனிப்பாறைகள் உருவாகிறதுக்கு ஏற்ற சூழலெல்லாம் அங்கே இல்லை. இருந்தாலும் பனிப்பாறைகள் அங்கே இருந்திருக்கக்கூடும் பழைய காலத்தில் அப்படின்ற அந்த ஒரு அனுமானத்திற்கு வரக்கூடிய அளவுக்கு லூயி அகாசிஸ் நிறைய விஷயங்களை அங்கே பார்த்தாங்க. குறிப்பாக அவர் பார்த்த விஷயங்கள் எல்லாம் என்னன்னா, நிலப்பரப்பு வந்து வித்தியாசமாக இருந்தது. ஒன்று மொரைன்ஸ் இருந்தது. மொரைன்ஸ் அப்படின்னா நிறைய மண்ணும் பாறைகளும் வந்து ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கிறது. அதே மாதிரி இந்த நிறைய வந்து ஒழுங்கற்ற பாறைகள் இருந்தது. ஒழுங்கற்ற பாறைகள் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு வகையான மண் இருக்கும், ஆனால் அந்த மண்ணுக்கே சம்பந்தம் இல்லாத பெரிய பெரிய பாறைகள் அந்த மண்ணில் கிடக்கும். அப்போ இந்த பாறைகள் வந்து அந்த மண்ணில்
சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறனால அது வந்து ஒழுங்கற்ற பாறைகள் அப்படின்னு அழைக்கப்படும். அது வந்து சம்மந்தமே இருக்காது. ஆனால் அது எப்படி அங்கே வந்தது அப்படின்னா, அந்த காலத்தில் ஒரு விஷயம் நம்பப்பட்டது. மிகப்பெரிய வெள்ளங்கள் வந்து சில நேரங்களில் ஏற்படும். அந்த வெள்ளங்கள் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய பாறைகளை ஒரு இடத்துல இருந்து வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அதே மாதிரி இந்த மண் பாறைலாம் ஒரே இடத்துல குவியக்கூடிய மொரைன்ஸாக மாறுறதுக்கும் வெள்ளங்கள் தான் காரணம் அப்படிலாம் நம்பப்பட்டது. ஆனால் லூயி அகாசிஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இது அப்படி இல்லை அப்படின்னு உணர்ந்தாங்க. அதே மாதிரி இவர் இன்னும் சில விஷயங்களையும் பார்த்தாங்க. குறிப்பாக ரொம்ப வந்து பாறைகளில் கோடு கோடாக விழுந்திருக்கிறதையும் கீறல் விழுந்திருக்கிறதையும் அதே மாதிரி பாறைகள் சில பாறைகள் வலுவழுப்பாக இருக்கிறதையும் கூட இவர் வந்து பார்த்தாங்க. ஸோ ஒரே இடத்துல மண்ணும் பாறைகளும் குவிஞ்சு மொரைன்ஸாக இருக்குது, ஒழுங்கற்ற பாறைகள் இருக்குது, பாறைகள் பளபளப்பாகவும் கீறல் மிகுந்ததாகவும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல பனிப்பாறைகள் இருந்திருக்கணும் அப்படின்னு லூயி அகாசிஸ் முடிவுக்கு வந்தாங்க. ஏன்னா சுவிட்சர்லாண்டில் இவர் பார்த்த மலைத்தொடர்களில் பனிப்பாறைகள் நகர்ந்துட்டு இருந்தது. அப்படி நகரும்போது அந்த பனிப்பாறைகள் நகர்ந்து போனதுக்கப்புறமா அங்கிருந்த மண் அங்கிருந்த பாறைகள் அதெல்லாம் வந்து ஒரே இடத்துல குவிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் அந்த பனிப்பாறைகள்னால ரொம்ப தூரம் தள்ளப்பட்டு வந்திருந்தது. இப்போ ஒரு பெரிய பாறை இருக்கு, அதை விட ஒரு சின்ன பாறை வந்து இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த பெரிய பாறை வந்து பனிப்பாறை, சின்ன பாறை வந்து சாதாரணமான பாறை. இப்போ பனிப்பாறை நகர்ந்து வருது, இப்படியே வந்து இந்த ஒரு பெரிய பாறையும் அடைச்சிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடும். அப்படி போனதுக்கப்புறம் அந்த பனிப்பாறை வந்து உருகிடும். பனிப்பாறை உருகிட்டாலும் அது தள்ளிட்டு வந்து அந்த பெரிய மண் பாறை அது வந்து அப்படியே வேற ஒரு இடத்துல அதை அடிச்சுட்டு போய் நின்ன இடத்துல இருக்கும். அதே மாதிரி தான் அந்த பனிப்பாறைகள் வந்து நிறைய மண் பாறைகள் எல்லாம் ஒரே இடத்துல கொண்டு போயிருக்கும். அதே மாதிரி பனிப்பாறைகள் வந்து பாறைகள் மீது படர்ந்து அப்படியே நகர்ந்து நகர்ந்து போறனால அதில் அந்த பாறைகளில் கீறலும் விழும், பளபளப்பு தன்மையும் வந்து இருக்கும். ஸோ இந்த வடிவமைப்பெல்லாம் சுவிட்சர்லாண்டில் பார்த்த அந்த பனிப்பாறைகள் மிகுந்த மலைத்தொடர்களில் தான் இருந்தது. அதே விஷயம் யூரோப்பில் பல பகுதிகளில் இருக்குது அப்படின்னா, அப்போ இங்கே ஏற்கனவே பழைய காலத்தில் குறிப்பாக வந்து ப்ரீ ஹிஸ்டோரிக்கில் இங்கே வந்து அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்துலலாம் இங்கே பனிப்பாறைகள் மிகுந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு லூயி அகாசிஸ் கண்டறிஞ்சாங்க. பிறகு 1837ஆம் ஆண்டு இந்த ஒரு விஷயத்தை சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஸ்விஸ் சொசைட்டி ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அங்கே நடந்த ஒரு மீட்டிங்கில் தெரிவித்தாங்க. ஆரம்பத்தில் அங்கே இருந்தவங்க இதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. ஏன்னா வெள்ளம் தான் இதெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்பினாங்க. ஆனால் லூயி அகாசிஸ் வந்து நிறைய ஆதாரங்களை எடுத்து வச்சாங்க. குறிப்பாக ஒரு இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கெல்லாம் இவர் பயணம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒழுங்கற்ற பெரிய பெரிய பாறைகள் அதெல்லாம் பார்த்து இதை வெள்ளம் அடிச்சுட்டு வந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதை எந்த அடிப்படையில் சொன்னாங்கன்னா, ஒரு பெரிய மலை இருக்குது, அந்த மலையில் இருக்கக்கூடிய பாறைகள் தான் இங்கே வந்து ஒழுங்கற்ற முறையில் வேற ஒரு இடத்துல இருக்குது அப்படின்றது தெரிய வந்தது. ஆனால் அந்த பெரிய மலைக்கும் இந்த பாறை இருக்கிற இடத்துக்கும் இடையில் பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. இப்போ வெள்ளம் தான் அந்த மலையிலேருந்து இந்த ஒரு பாறையை இந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னா, வெள்ளத்தினால அந்த பாறையை வந்து நகர்த்தவே முடியாது. அப்படியே நகர்த்த முடிஞ்சாலும் அது வந்து அப்படியே போய் பள்ளத்தாக்குக்குள்ளே போய் அதுக்கப்புறம் அந்த வெள்ளம் வந்து அந்த ஒரு பெரிய பாறையை தூக்கிட்டு வந்து இந்த ஒரு இடத்துக்கு விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அதே சமயம் அதுவே வந்து பனி படர்ந்து மிகப்பெரிய அளவில் இந்த வாஸ்ட் ஐஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பரந்த அளவில் பனிகள் வந்து படர்ந்து அப்போ வந்து பெரிய பெரிய பனிப்பாறைகள் இருந்தால் அப்போ இந்த பள்ளத்தாக்கே இருக்காது. ஏன்னா அந்த பள்ளத்தாக்கு முழுக்க பனிகள் நிறைஞ்சிருக்கும். ஸோ அந்த சமயம் அந்த மலையில் இருந்த பாறையை மிகப்பெரிய பனிப்பாறையை வந்து தள்ளிட்டு இந்த வந்து விட்டுருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு லூயி அகாசிஸ் வந்து சொன்னாங்க. இதுக்கப்புறம் தான் இது வந்து படிப்படியாக ஏற்றுக்கொள்ளப்பட ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து ஐசேஜ் தியரி அப்படின்றது. இது வந்து தியரி ஆஃப் கிளேசியேஷன் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அந்த ஒரு தியரியை இவர் தான் வந்து கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் இது பற்றி ஒரு ஒர்க்கையும் இவர் வந்து எழுதினாங்க, ஸ்டடீஸ் ஆன் கிளேசியர்ஸ் அப்படின்னு. நான் இங்கிலீஷ் டைட்டில் சொல்கிறேன், ஆனால் இவர் அதை ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் தான் எழுதினாங்க. அதை 1840ஆம் ஆண்டு இவர் வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா 1840களிலிருந்து இவர் வந்து விலங்குகளுக்கு பேரிடக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து தொடங்கினாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் விலங்குகள் வந்து வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மொழிக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு மாதிரி அழைக்கப்பட்டது. இது அறிவியலுக்கு ஏற்றது கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ புலி இருக்குன்னா அது தமிழில் புலி, இங்கிலீஷில் டைகர். அதே மாதிரி சிங்கம் தமிழில், லயன் வந்து இங்கிலீஷில். இப்படி இருக்கும்போது அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆராய்ச்சியாளர்களுக்கு நிறைய குழப்பம் ஏற்படும். ஜெர்மனியிலேருந்து ஜெர்மன் லாங்குவேஜில் ரிசர்ச் பண்ணக்கூடியவங்களுக்கும் அதே மாதிரி இங்கிலாந்துலேருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிசர்ச் பண்ணக்கூடியவங்களுக்கும் அவங்க வந்து
எழுதி வெளியிடக்கூடிய அந்த ஒர்க்கில் எல்லாம் இந்த வெவ்வேறு விதமாக பேர் குறிப்பிடப்பட்டிருந்தா அவங்க என்ன விலங்கு பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப குழப்பமாக இருக்கும். அதனால ஒரு பொதுவான அறிவியல் பெயர் வந்து சூட்டப்படணும் அப்படின்னு இவர் வந்து முடிவு செஞ்சாங்க. அதுக்காக பெயரிடக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ புலி வந்து பொதுவாக வந்து பேந்தரா டைகரஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதுதான் அதனுடைய சயின்டிஃபிக் நேம். அதே மாதிரி பேந்தரா லியோ அப்படின்றது தான் லயன், அதாவது இந்த சிங்கத்தோடைய சயின்டிஃபிக் நேம். இது மாதிரி பெயரிடக்கூடியது. ஸோ அதில் தான் வந்து லூயி அகாசிஸ் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. நிறைய அசிஸ்டன்ஸையும் இவர் வந்து சேர்த்துக்கிட்டு பெரிய கேட்லாகையே இவர் வந்து 1842ஆம் ஆண்டிலிருந்து உருவாக்கி வெளியிட்டு வந்தாங்க. அதை வந்து நோமன்க்ளேட்டர் ஜுவாலஜஸ் அப்படின்னு லட்டின் லாங்குவேஜில் வெளியிட்டாங்க. அதனோட இங்கிலீஷ் டைட்டில் வந்து ஜுவாலஜிக்கல் நோமன்க்ளேச்சர் அப்படின்னு அர்த்தம். நோமன்க்ளேச்சர் அப்படின்னா பேரிடுறது அப்படின்னு அர்த்தம். ஜுவாலஜின்னா சொல்ல தேவையில்ல, விலங்கியல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து வெளியிட்டு வந்தாங்க. அதே மாதிரி 1843 இது வரைக்கும் 1833 டு 1843 இந்த 10 ஆண்டுகளில் மொத்தமாக 5 வால்யூம்ஸ் வந்து ரிசர்ச் ஆன் ஃபாசில் ஃபிஷ் பற்றி வெளியிட்டிருந்தாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதைப்படிவ மீன்கள் பற்றி இவர் வந்து 5 வால்யூம்ஸை ஒட்டுமொத்தமாக வந்து புத்தகங்கள் வந்து 5 தொகுதிகளாக வெளியிட்டிருந்தாங்க. அதில் முழுமையாக அந்த புதைப்படிவ மீன்கள் பற்றி, நிறைய புதைப்படிவ மீன்கள் பற்றி, பண்டைய காலத்தில் வாழ்ந்த மீன்கள், இப்போ உயிரோடு இல்லாத மீன்கள், ஸோ அந்த மாதிரி பல மீன்கள் பற்றிலாம் இவர் ஸ்டடி பண்ணி நிறைய ஒர்க்ஸை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1846 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து அந்த ஜுவாலஜிக்கல் நோமன்க்ளேச்சரோடைய வேற ஒரு கேட்லாகையும் வெளியிட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இதில் வந்து பலாயிரக்கணக்கான விலங்குகளினுடைய பேரை வந்து சரியாக திருத்தினாங்க. உதாரணத்துக்கு வெவ்வேறு பேர்கள் வந்து வைக்கப்பட்டதுக்கெல்லாம் ஒரு சரியான பேரை கொடுத்து அந்த விலங்கினுடைய வரலாற்றை ஆய்வு செஞ்சு அந்த விலங்கினுடைய பேரினத்தை ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் அந்த விலங்குக்கு பேர் சூட்டுறது. ஸோ இது மாதிரி பண்ணி ஒட்டுமொத்தமாக 1846 அதை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இவர் பண்ணது போதாதுன்னு 1846ஆம் ஆண்டு இவர் வந்து சுவிட்சர்லாண்டில் இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு வந்து கிளம்பி போயிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறமா நார்த் அமெரிக்கா, அங்கேயும் இவர் வந்து நிறைய இந்த பனிப்பாறைகள் இருந்த தடயங்கள் எல்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நார்த் அமெரிக்காவிலையும் பல பகுதிகளில் முந்தைய காலத்தில் பனிப்பாறைகள் படர்ந்திருந்திருக்கு அப்படின்றத லூயி அகாசிஸ் வந்து முன்மொழிஞ்சிருந்தாங்க. இதெல்லாமே பிற்காலத்தில் உறுதி செய்யப்பட்டது. குறிப்பாக சுமாராக 25 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து 11,000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலங்களில் ஐசேஜா தான் உலகத்தில் பல பகுதிகள், இன்னைக்கு அண்டார்டிகா இருக்கிற மாதிரி உலகத்தில் பல பகுதிகள் இருந்திருக்கு அப்படின்றது தெரிய வந்தது. ஸோ லூயி அகாசிஸ் வந்து அதை ஏற்கனவே கண்டறிஞ்சு சொல்லியிருந்தாங்க. அதுதான் பிற்காலத்தில் உறுதி செய்யப்பட்டது. இதுக்கப்புறமா லூயி அகாசிஸ் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னா 1859ஆம் ஆண்டு சார்ல்ஸ் டார்வின் அப்படின்ற தலை சிறந்த விஞ்ஞானி, அவர் வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு குரங்கிலிருந்து மனிதன் தோன்றிய பரிணாம வளர்ச்சி பற்றின ஒரு ஒர்க்கை வெளியிட்டிருந்தாங்க. அந்த எவல்யூஷன் தியரி ஆஃப் எவல்யூஷன் அப்படின்ற பரிணாம வளர்ச்சி கோட்பாடு, அதை மட்டும் லூயி அகாசிஸ் வந்து ஏற்றுக்கலை. அது மட்டும்தான் அவர் பண்ண ஒரு தப்பு. மற்றபடி அவர் பண்ண எல்லா விஷயங்களுமே வந்து பிற்காலத்தில் வந்து உறுதி செய்யப்பட்டது. ஸோ இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1873 டிசம்பர் 14 அன்னைக்கு இவருடைய 66 வயசுல லூயி அகாசிஸ் வந்து உயிரிழந்தாங்க. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி லூயி அகாசிஸோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.